பெரம்பலூரில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக போலீஸ்காரரின் மனைவியை மற்றொரு போலீஸ்காரர் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ்காரரின் மனைவிக்கு நேர்ந்தது என்ன? பெரம்பலூர் தண்ணீர் பந்தல் பகுதியில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் போலீசாருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. காவல்துறையில் வாகன ஓட்டுநராக இருக்கக்கூடிய காவலர் சதீஷ்குமார் தன்னுடைய மனைவி பிருந்தாவுடன் இங்கு வசித்து வருகிறார். இவருடைய வீட்டுக்கருகே ஆயுதப்படை காவலர் பிரபாகரன் வசித்து வருகிறார். புதன்கிழமை அன்று மது அருந்திய பிரபாகரன் போதையில் தன்னுடைய வீட்டுக்கு சென்ற போது பிருந்தா தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். பிருந்தாவை பார்த்ததும் சலனம் ஏற்பட்ட பிரபாகரன் பிருந்தாவின் வாயை பொத்தி அவரை வீட்டுக்குள் இழுத்து செல்ல முயன்றிருக்கிறார். பிரபாகரனை தள்ளிவிட்டு தப்பி வந்த பிருந்தா தன்னுடைய கணவர் சதீஷ்குமாரிடம் இது குறித்து தெரிவித்தார். நிலைமை விபரீதமாகிவிட்டதை உணர்ந்த ஆயுதப்படை போலீஸ்காரர் பிரபாகரன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். வீட்டிற்கு வந்த சதீஷ்குமார் பிருந்தாவை அழைத்துக் கொண்டு பெரம்பூர் நகர காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து புகார் கொடுத்தார். போலீஸ்காரரின் மனைவியிடம் போலீஸ்காரரே தவறாக நடந்து கொண்டதை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாம்லா தேவி உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் ஆயுதப்படை போலீஸ்காரர் பிரபாகரன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். பிரபாகரனை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு பெரம்பலூர் கிளை சிறையில் அடைத்தனர். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக போலீசாரின் மனைவிக்கே போலீஸ் குடியிருப்பில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட இந்த சம்பவம் போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.